திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம். இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கும் நடிகர் ரஜினிகாந்திற்கும் இடையே உள்ள நெருக்கமான நட்பு ரசிகர்கள் அறிந்ததுதான். தற்போது ரஜினியின் படங்களுக்கு இளையராஜா இசையமைப்பதில்லை என்றாலும் இருவரும் அடிக்கடி சந்தித்து பேசிக் கொள்வார்கள். இளையராஜாவின் ஸ்டுடியோவுக்கு ரஜினிகாந்த் அடிக்கடி போவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். அப்படி அவர்கள் இருவரும் நேற்று சந்தித்துக் கொண்டபோது வெளிநாட்டு பெண் தயாரிப்பாளரான சிந்தியா லூர்து அவர்களை சந்தித்ததை பற்றி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ராஜா சாரின் அலுவலகத்தில் சூப்பர் ஸ்டாரை சந்தித்தேன். என்னுடன் ஒரே ஒரு புகைப்படத்தில் 2 ஜாம்பவான்கள். இதைவிட வேறு என்ன கேட்கப் போகிறேன்? குறிப்பாக அவர்களுக்கிடையே நடந்த அழகான சண்டையை ரசித்தேன். ரஜினி சாருக்கு மரியாதை தரும் விதமாக அவரை நடுவில் நிற்க வேண்டுமென ராஜா சார் கேட்டுக்கொண்டார். ஆனால் ராஜா சாருக்கு மரியாதை தரும் விதமாக என்னை நடுவில் நிற்க வேண்டுமென ரஜினி சார் கேட்டுக்கொண்டார். நாங்கள் மூவரும் அவரவர் எங்கு நிற்க வேண்டுமென முடிவெடுக்கும் வரை அந்த சண்டை சில வினாடிகளுக்கு நீடித்தது. சூப்பர் ஸ்டாரின் ஆசீர்வாதமும் கிடைத்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவை சேர்ந்த தயாரிப்பாளர், பாடகி, நடிகையான சிந்தியா லூர்து தயாரித்து நடிக்கும் தினசரி என்ற படத்திற்கு இளையராஜா இசையமைத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.